ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நான் இந்த வீடியோ ஏன் நான் இப்படி எடுத்திருக்கேன்னா, இதுதான் தினமும் நான் ஆஃபீஸ் போகிற வழி. இதுதான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் வெளியில் வரேன். வெளில நான் எப்படி என்னோடய ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறேன், என்னோடய அன்றாட போக்குவரத்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். நான் தொடர்ந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மரம் பாருங்கள், பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், அழகாக இருக்குங்க. இனிமேட்டு இந்த மந்த் போட்டுமே இதே எடுத்து நான் உங்களுக்கு காணொலியாக வீடியோவாக போடுறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இப்போது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 10 டிகிரி இருக்குது. இப்போது கிளைமேட் வெளியில். அமைதியாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஆஃபீஸ் போகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க. நல்ல நண்பர்கள், நல்ல சகோதரர்கள், நல்ல சகோதரிகள், அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நிறையா உறவுகள் கிடச்சிருக்காங்க இந்த யூடியூப் மூலிமா. அதுக்காக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா பூக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா 1 மந்த், ரொம்ப நாள், கொஞ்ச நாள் 1 மந்த்து வெயிட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுதான் வீடு. இந்த இதில் ஒரு 4 வீடு இருக்குது. பில்டிங்லாம் கொஞ்சம் கோல்டன், பழைய காலத்து பில்டிங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கான. ஒல்லியும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கார்லாம் பாருங்கள், இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே இருக்க ஒரு 70% மக்கள் காரை பயணிக்க மாட்டாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க. வார விடுமுறைகளில் மட்டும் தான் அவங்க காரை பயன்படுத்துவாங்க. மற்றபடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு 80% மக்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நான் வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஒரு 200 மீட்ரு, 250 மீட்ரு தான், 300 மீட்டருக்குள்ளே தான் எனக்கு பக்கத்தில் ஒரு ட்ராம் ஸ்டேஷன் இந்த இடத்துல கிடைக்கும். எனக்கு அந்த ட்ராம் ஸ்டேஷன் ஏறினேன்னா நியர்பை டிரான்ஸ்போர்ட்டை லிங்க் போயிட்டு அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி எங்கே போனோம்னு போய்க்கலாம். இதுமாரி பெடஸ்ட்ரியன் கிராஸ்லாம் பண்ணும்போது சிக்னலே இல்லைனாலுமே கரெக்டாக நின்று போயிடுவாங்க. எனக்கு க்ரீன் சிக்னல் எனக்கு போட்டிருக்கு, பச்சை சிக்னல். அதனால் இந்த சிக்னல் போட்ட இடத்துல சிக்னல் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். சிக்னல் போட இடத்துல பெடஸ்ட்ரியன் கிராஸ் போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க. ஜீப்ரா கிராசிங் போட்டிருந்தாங்கன்னா அவன் ரோடு மேலே கால் வச்சாலே போதும், எப்பேற்பட்ட டிரான்ஸ்போர்ட் இருந்தாலுமே நின்றுவாங்க. இருந்தாலும் நம்ம கவனிச்சிக்கணும், சரிங்களா? அலட்சியமாக போகக்கூடாது. ரெட் சிக்னல் வந்துருச்சு, ஸோ வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுமாரி இந்த ஒரு லைன் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ பார்க்கலாம் நீங்கள் இந்த லைனுக்குள்ளேயே நிற்கணும். என்னென்னா பெரிய ட்ரக் வரும்போது ரோட்லேருந்து ஒரு அடி 1.5 அடி அகலமாக இருக்கும். இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா இந்த லைனில் தான் ஆம்புலன்ஸ் சைடில் ஒதுக்கி எடுத்துகிட்டு வரும். ஆம்புலன்ஸு ஃபயர்லாம் சைடில் ஒதுக்கி லைனில் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே யாருமே நிற்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த லைனில் யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது. க்ரீன் சிக்னல் போட்டாங்க, போகலாம். அதுமாரி இந்த லைன் பாருங்கள், சைக்கிளில் போகிறவங்களுக்கான தனியாக ஒரு ட்ராக் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுமாரி கிராசிங்கில் அப்படின்னா நம்ம ரோடு மேலே காலை வச்சாலே அங்கேருந்து வர வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணி இங்கே பாருங்கள் சிக்னல் போட்டு வராங்க. இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் பயப்படாமல் போகலாம், இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நம்மளோட கடமை. இதுமாரி சைக்கிள் பாத்து, இதில் நம்ம நடக்கக்கூடாது. இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் நடக்கணும். இந்த சைக்கிள் பாத்தில் தான் சைக்கிள் ஓட்டுநர்கள்லாம் ஓட்டுவாங்க. பாருங்கள், சைக்கிள் ஜம்முன்னு ஓட்டு போகிறாரு பாருங்கள், ரூல்ஸ் மதிக்காமல் ஓட்டிட்டு போகிறார் அவர். ஆக்சுவலி அவர் இந்த ட்ராக்கில் தான் போகணும். க்ராஸ் பண்ணுறதுக்கு ஜீப்ரா கிராசிங்கில் தான் போயிட்டு க்ராஸ் பண்ணணும். காலையில் நல்லா உடற்பயிற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஒரு ட்ராம் போகுது இல்லையா, அதான் ட்ராம் சொல்லுவாங்க. ட்ரெயினோட சேம் கான்செப்ட் தான், மின்சாரத்தில் தான் இயங்குது. அதில் போய் நம்ம ஏறுவோம். நம்ம ஸோ அதேமாதிரி இங்கே கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா. அந்த கிரே கலரில் கொடுத்துருக்காங்க சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு, இது நடந்து போகிறவங்களுக்கு. ஸோ இது கிராசிங் ஏரியா. சிக்னல் இருக்கிற இடத்துல பெடஸ்ட்ரியன் லைன் போட மாட்டாங்க. அது எல்லாம் கவனிச்சிக்கங்க.
சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்கு போடுறதுக்குலாம் பெடஸ்ட்ரியல் போட்டிருக்க மாட்டாங்க. பெடஸ்ட்ரியல் எங்கே போடுவாங்கன்னா சிக்னல் இடத்துல தான் போடுவாங்க. அங்கே வாகனங்கள் பார்த்து வரணும். இது பாருங்க. ஸோ இங்கே ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சாரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும் நம்ம சிக்னலுக்காக. இப்போ ரெட் சிக்னலுக்காக ரெட்லேருந்து க்ரீன் மாறதுக்காக வெயிட் பண்ணுறேன் நான். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜெர்மனி தமிழன், உங்களின் அருவி. வாழ்க வளமுடன் உறவுகளே. அந்த ஒரு பில்டிங் தெரியுதுல, அது பக்கத்தில் ரிவர் சைடு இருக்குங்க. அந்த பில்டிங் ஒட்டினாப்லேயே ரிவர் இருக்கும். அந்த ரிவரில் நடந்து போகிறது நல்லாயிருக்கும். ரிவரில் வந்து க்ரீன் சிக்னல் போட்டாங்க. அந்த வண்டியை பிடிச்சிட முடியுமா முடியாதா தெரியலையே. வண்டி தான் போகணும், வெயிட் பண்ணுவோம். பிடிச்சிடலாங்க ஏதோ பிடிச்சிடலாங்க. ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுங்க. அது தம்பி எடுத்துடாத.